என்னன்னா, இப்போ இயேசுநாதரும் அது ட்ரை பண்ணாரு. விவேகானந்தரும் ட்ரை பண்ணாரு. ராமகிருஷ்ணன் ட்ரை பண்ணாரு. எல்லாரும் ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் மனிதன் அதை உணர்ந்து அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு மாறி பயணிக்க மாட்டேன்றான் அப்படின்றதுதான் ஒரு உண்மை நிதர்சனமாக தெரியுது. அப்போ இந்த ஒரு சூழலை மனிதனை மாற்றுறதுக்கு வேற என்ன வழி? ஏன்னா இதுதான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மகான் வரும்போதும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. மனுஷன் அவர் போனதுக்கு அப்புறம் அவரு ரொம்ப வேண்டுறாங்க, அது பண்றாங்க. பட் ஆனால் திரும்ப இன்னொரு மகான் வரும்போதும் அதே சூழ்நிலை போது அப்ப மனிதனுக்கு எப்படிதான் மாற்றம்? இல்ல இப்ப மனிதனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன இங்க ஒரே ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, மாற்றம் மனிதன் பின்னாட்கள்ல அடைய போறான். அவன் எப்படி அடைய போறான்னா, ஒரு அவதாரமாக ஒருத்தவங்க வந்திருக்கும் போது அடைய மாட்டான். அந்த அவதாரம் போனதுக்கு அப்புறம் அந்த அலைவரிசையில சூட்சமத்துல அவன் மாற்றம் அடைகிறான். பின்னாட்கள்ல அவங்க இப்ப சுத்தி இருக்கிற நிறைய பேர் ஞானத்தை நோக்க போறாங்க. அவங்க நம்ம இருக்கும் போதே இருந்தா அதோட கணக்கு வேற. இந்த கலந்துரையாடல் இதோட கணக்கு வேற. இப்ப நான் சமாதிக்கு போயிட்டேன்னா நீங்க இந்த மாதிரி உரையாட முடியாது. புரியுதுங்களா? அப்ப என்ன ஒரே ஒரு செயல் இருக்குன்னா, அந்த கால கணக்கை ஏதாவது மாற்ற முடியுமான்னு ஒரு யோகி போராடுறான். நான் இருக்கும் போதே அந்த கால கணக்கை ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா, இவங்களை ஏதாவது ரெடி பண்ணிடலாமா அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் நமக்கு கிடையாது. யோகியாக பிறந்த அத்தனை பேத்துக்குமே இந்த ஆதகம் இருந்திருக்கு. ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு புது அட்டம்ப்டை ட்ரை பண்ணி பார்க்குறோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த கால சூழ்நிலைகள் அவங்களுக்கு அதை அனுமதிக்காதனால அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அலைவரிசையினால பெரிய மாற்றத்தை அடைகிறாங்க. ஆனால் இயேசுநாதர் பின்னாடி இருந்த கிருஷ்ணர்கள் அவங்க காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லாத காலகட்டங்கள். இனி வரும் காலகட்டங்கள் அப்படி இருக்காது. இனி வரப்போகிற காலகட்டங்கள்லாம் என்னன்னா, இந்த துன்பத் துயரங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்துக்காக தான் நிகழப்போகுது. நீங்கள் என்ன போர் நடந்தாலும் ஒரு பக்கம் ஞானம் நிகழ்ந்தே தீரும். இப்போ நம்மளுடைய ஆதங்கம் என்னன்னா, நம்ம இருக்கும்போது அந்த களத்துக்குள்ளிருந்து ஒருத்தவங்க பெற வேண்டியதை பெற்றாலோ அதை உணர்ந்தாலோ இன்னும் அவங்களுக்கு இன்னும் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட சூழல். அது பார்ப்போம். காலம் கனிந்து ஏதாவது ஒரு வழி பண்ணிச்சோன்னா அது ஒரு நல்ல செயலை உருவாக்கலாம். இப்போ காலம் கணிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களே, இந்த மனிதர்களை நம்ம போய் மாற்ற வேண்டாம், அவங்களுக்கு அந்த அலைவரிசையை மாற்றும். இவ்வளவுதான் இதோட விஷயம். ஒரு சக்சஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த அலைவரிசையை வச்சு தான் முடிவு செய்ய முடியும். என்னை யாருக்கும் தெரியலன்னா, உலகம் முழுக்க என் அலைவரிசையை போகாம பிரபஞ்சம் கம்மியா போக வச்சுட்டு உட்கார வச்சிருக்கு. என் அலைவரிசையை பரப்புனுச்சுங்க, என்ன ஆகும்? இங்க இருக்க அலைவரிசை உங்களுக்கு கிடைச்சிருச்சு, என்னோட அலைவரிசை உங்க பையனுக்கு கிடைக்கல. அப்ப நீங்க என்ன உணர்ந்து நிக்கிறீங்க? உங்க பையனுக்கு என்ன கனெக்டே ஆகல. அப்ப உங்களுக்கு கிடைச்ச என் அலைவரிசை அவனுக்கு கிடைக்கல. இப்ப அவனுக்கும் கிடைக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி அவன் நிற்பான். அவன் சாமியாருக்காக பணி செய்ய போறதில்ல, அவனுக்காக நல்பணி செஞ்சுக்குவான். இதுதான் இதுல இருக்கிற பெரிய சீக்ரெட், ரகசியம் இதுதான். கன்னியாகுமரியில் இருக்கிற அறையை கூட சீக்ரெட் அறை அப்படிங்கிறது கூட என்னன்னா, அந்த அலைவரிசைய நீங்க அனுபவிச்சிருங்க, அது இப்பதான் பரவ தொடங்குது. புரியுதுங்களா? என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ தேன் எடுத்து கொஞ்சம் நீ விவேகானந்தெல்லாம் குடிச்சிங்கல்ல, அதே மாதிரி எல்லாருக்கும் தேனை கொடுக்க போறோம், அந்த அலைவரிசை பரவ போகுது சொல்லிரு. அதுதான் விஷயம். அப்ப நீ என்னன்னா, அலைவரிசை அந்த அந்த இடத்துல இருந்து வரப்போகுது, உனக்கு ஒரு தேன் கிடைக்க போகுது. அங்கன நீ தெய்வீகமா அந்த இடத்த போய் வாங்கிக்க, தெய்வீகமா போய் ஞானசானம் வாங்கிக்க போ அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு என்ன அங்க போய் அந்த பாறையிலேருந்து என்ன நான் போய் அந்த பாறையை போய் என்ன தாங்கி பிடிச்சி நிற்க போறேன்னா, இல்லை அந்த பாறையில போய் நான் ஏதாவது கடை போட போறேன்னா, இல்லை என்ன சொல்லு, நான் என்ன செய்ய போறேன்? உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் அனுபவிச்ச மாதிரியே நீ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. நீ என்கிட்ட வராம இருக்கலாம், எத்தனையோ கோடிகள் இருக்கலாம், உனக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்.
இந்த உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் எல்லா தலைவர்களும் இருந்து பட்ஜெட் போடலாம், வழி நடத்தலாம். ஆனால் ஒரு உலகம் முழுக்க இருக்கிற ஆணோ பெண்ணோ என்ன மாதிரி சூழல்ல இந்த அலைவரிசையில் வாழுவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், அமெரிக்கா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அலைவரிசை இருக்கு. அந்த அலைவரிசை இப்படி தான் அந்த நாட்டில் உள்ள மக்கள் வாழ முடியும். நீ டிகிரி படிச்சிரு, நீ பெரிய அமைச்சராரு, நீ பெரிய கோடியை வச்சிரு, எது இருந்தாலும் அந்த அலைவரிசையோட தன்மைக்குள்ளதான் உனக்கு ஒரு வேலை நடக்கும். அது எனக்கு தெரியும். உன் நாட்டுக்குள்ள நான் வராம இருக்கேங்கிறதுக்காக உன் நாட்டுக்குள்ள வந்துதான் உன்னை தெரிஞ்சுக்கணும் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும். புரியுதுங்களா? அதுதான் செயல். அப்ப அதோடைய செயல் வடிவத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதை நீ உணர்ந்து அது ஒரு வேலையா நீ எடுத்துக்க. நம்ம கையெழுத்து இயக்கம் நம்ம விவேகானந்தர் பாதைக்காக ஏற்படுத்தியிருக்கீங்க. இந்த கையெழுத்து இயக்கத்துல நான் அரசாங்கத்திட்ட போய் நிக்கல, மக்கள்கிட்டையும் போய் இல்லை. அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போது பிடிச்சிக்க, அதை நான் வேற வடிவத்திலேருந்து அதை சொல்றேன். இந்த கையெழுத்துங்கிறதெல்லாம் எதுக்குன்னா வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நான் கொடுக்குறேன். நாங்கள் அந்த இறை தன்மையில் உள்ள ஒரு செயலில் அந்த பாறையில் இருக்கிற ஆற்றல் வெளியில் வரப்போகுது, வெளியில் நிற்கிது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த பாறையை தன்னை யாருன்னு அது புதுப்பிச்சுக்காதா? அது நானே புனிதமானவன் அது அறிவிச்சுக்காதா? இதை அறிவிக்கிறதுக்கு ஒரு மனிதன் வேணுமா? அதை நான் போய் கேட்டு மனிதா மனிதா நீ அதை புனிதமான இடம்னு அறிவிச்சு விடணும்னு போய் சொல்லிட்டு இருப்போமா? இதெல்லாம் வேற கணக்கு. ஒரு நல்ல செயல் மாறப்போகுதுங்கிறத எதுக்குன்னா, ஒரு நாட்டில் இருக்கிற தலைவர்கள் மூலியமா பரவ தொடங்குனுச்சுன்னா எல்லோரும் படையெடுத்து போய் நல்ல சூழலை கற்றுக்கொள்வாங்க, நல்ல சூழலை பெற்றுக்கொள்வாங்க. இதோட அறிகுறி என்னன்னா, ஒரு நாடு ஒரு உலகம் ஞானத்தை நோக்கி போக போகுதுங்கிறதான் விவேகானந்தர் பாறையை புனித இடமா அறிவிக்க சொல்றேன். அது ஒரு இது கிடையாது. நீ எழுதி வேணா வச்சுக்கோங்க, யாரு வேணாலும். இந்த உலகம் நல்ல பாதையை நோக்கி போக போகுதுங்கிறத ஒருத்தன் தீர்க்கதரிசியாக சொல்லிட்டான். நான் இருப்பேன், நான் இருக்க மாட்டேன், உனக்கு ஞானம் கிடைக்கும். அதுக்கு ஒரே விஷயம், இந்த பாறையில் உள்ள ரகசியம் வெளிப்படும் போது ஒருத்தனுக்கு ஞானம் கிடைக்குங்கிறதா சூட்சமம். புரியுதுங்களா? இப்ப இதுல இருந்து வெளியே கிளம்புனுச்சுன்னா வான்வெளியில ஞானத்துக்கான சூழல் பிரகாசமாக மாறிடும். இப்ப என்கிட்ட இருந்து வெளிக்கிளம்புறது 50%, அந்த பாறையிலிருந்து வெளிக்கிளம்புறது கோடி சூரியன். எப்படி இருக்கும்? கோடி சூரியனை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுகையெல்லாம் வராது, கண்ணெல்லாம் பாதிப்பாகாது, அப்படியே ஆனந்தமாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் அங்க உருவாயிருக்கு. அதை உலகத்துக்கு வேற வடிவத்துல நாங்க கன்வே பண்றோம். உலகத்திலே நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு துன்பம், ஒரு துயரம் இயேசுநாதரை சிலுவையில் அடைச்சது. அது எதுக்கு நடத்தப்பட்டதுன்னா, இந்த சிலுவையில் அடைக்கப்பட்டவர் இந்த உலகத்துக்கே கடவுளா கும்பிடுவாங்க. அது ஆணி அடிச்சாதான் அவரை கடவுளா கும்பிட முடியும். ஏன்னா கடவுளை போய் ஆணி அடிக்க முடியுமா? அது ஆணி ஏன் அடிக்கிறாங்கன்னா, ஆணி அடித்தால்தான் இவரை கடவுள்னே ஏத்துக்குவாங்க. அப்படி அந்த மேஜிக்க, அந்த ரகசியத்தை இறைவன் வச்சிருக்கிறான். அவர் அடிச்ச உடனே எத்தனை, அவர் உயிரோட இருக்கும்போது 10%. அவர் ஆணி அடிச்சு சிலுவை அடிச்சு 3ஆவது நாள் வந்துட்டாரு, போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாரும் போய் அவரோட ஒரு வெகு சிலர் அவர்கிட்ட உரையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஆனா அதுக்கப்புறம் சாதாரண ஒரு பாமர ஏழை கூட இன்னைக்கும் கர்த்தர் என்னை காப்பாத்துவார்னு போயிட்டு இருக்கான்ல. அப்ப அந்த சிலுவை என்ன உணர்த்துது இந்த உலகத்துக்கு? இந்த உலகமே இந்த ஆணி அடித்த கர்த்தரை தான் வணங்க போகிறார்கள். புரியுதுங்களா? கர்த்தர் கையில ஆள் எழுந்து போர் செய்யல, தியாகத்தோட அப்படி நின்னாரு. அது என்ன வெளிக்காட்டுறாருன்னா, நான் இப்படி நின்னாதான் என்னை பிரசன்ட் பண்ண முடியும்.
அப்ப விவேகானந்தர் பாறைய நான் கையெழுத்து அணிவகுப்பா எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதுதான் உலகம் முழுக்க மாற போறதுக்கு அடையாளம். நான் உங்ககிட்ட நீங்க இந்த பாறைக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருங்கன்னு நம்ம ஊர்ல இருக்கிற சுதந்திரத்துக்காக போராடி வெள்ளைக்காரங்க அடி வாங்கினாங்களா, அந்த கதையெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அந்த கதைக்கெல்லாம் நான் வரல, அந்த கதைக்கெல்லாம் உள்ளது கிடையாது. இதோடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க ஞானம் கிடைக்க போகுது. அந்த பாறை வெளிவந்தா ஞானம் கிடைக்கும். கருவில் இருக்கிற குழந்தைக்கு கூட ஞானம் கிடைக்கும், ஞானம் உள்ள குழந்தை பிறக்கும். அந்த மெசேஜை பாஸ் பண்றோம், அவ்வளவுதான் விஷயம். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க, புரியுதுங்களா? நீங்க உயிரோட தான் இருப்பீங்க, பார்க்க தான் போவீங்க. அப்ப பாருங்க. இது எல்லா பேரும் சாமியார்கள், எல்லா பேரும் நினைக்கிறதோ இல்ல மற்ற மக்கள் நினைக்கிறதோ இதுக்குள்ள அரசியல் மதம் இதெல்லாம் நினைப்பாங்க. அது இல்லை. இது ஒரு இறை ரகசியத்தை ஒரு துறவி வெளியிடுறான்னா அதுல ஒரு காரணம் இல்லாம நடக்காது, புரியுதுங்களா? அத்தனை மக்கள் இருந்தாங்கல்ல, இயேசுநாதரை சிலுவையில் அடிக்கும்போது ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி எத்தனை பேர்த்த கழுத்தை அறுத்து போட்டுக்க முடியாதா? அந்த கிளர்ச்சி வர விடாம தடுத்தவனே இறைவன் தான், புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒரே நாளில் 1 கோடி பேர்த்த கையெழுத்து வைக்க முடியாதா? சொல்லுங்க, வைக்க முடியுமா? முடியாத. அப்புறம் ஏன் நம்ம மாவரைச்சிட்டு அப்படியே நீங்க ஒன்று வாங்கிட்டீங்களா கையெழுத்த, நீங்க ஒன்று பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ஆளுங்களே சொல்றேன், ஐயா நீங்க பேப்பர்ல கொடுத்தீங்கன்னு அப்படியே கையெழுத்தை வரைஞ்சி தள்ளிடுவேன். நான் பெரிய ஓவியர், நான் எங்க வீட்டுக்குள்ள பூந்து போய் கையெழுத்தை வாங்கிடுவேன். இப்போ நீங்க ஆன்லைன்ல கொடுத்துட்டீங்கல்ல, இதே 2000 பணம் கிடைக்குன்னு சொல்லுங்க. உங்க பேரை பதிவு பண்ணீங்கன்னா 2000 கிடைக்குன்னு சொல்லுங்க. நேரம் தமிழ்நாட்டில் 3 கோடி கையெழுத்து அதில் வந்திருக்கும். இதுல யார் பெயர் பதிவு பண்ண போறதுன்னு சொல்லுங்களேன். அதுல 2000 கிடைக்குன்னா அவங்க தேடி பிடிச்சாச்சும் அந்த ஆன்லைன்ல போய் அந்த வெப்சைட்டை கத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அப்ப இறைவனுக்காக ஒரு பணி செய்யணும்னா அது எனக்கு தெரியலைங்களே, அது எனக்கு புரியலைங்களே. புரியாதுதான், தெரியாதுதான், கத்துக்கணும்ல, அதை செய்யணும்ல, அதுதானே செயல். ஒரு தீர்க்க தரிசிங்க இயேசுநாதர் சிலுவையில் அடிக்கப்பட்டாகணும்னு சிலுவையில் அடிக்கிறவன் சந்தோஷப்படுறதில்ல, வாலிண்டரா என்ன சிலுவையில் அடிக்கப்படுறாங்கன்னு முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டாரு. இவன் தான் எனக்கு காட்டி கொடுப்பான், இப்படித்தான் எனக்கு நடக்கும், எல்லாத்தையும் படம் போட்டு வரையறை போட்டு வரைஞ்சு கொடுத்துட்டாரு. 3வது நாள் நான் வருவேன் எல்லாத்தையும். அப்ப எவ்வளவு பெரிய தெளிவான தீர்க்க தரிசிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அத மாதிரி தானே உங்ககிட்ட குழந்தை மாதிரி கன்னியாகுமரியில் உட்காந்து ஒரு வேலையை சொன்னேன். இது மாதிரி ஒரு டிபிக்கலா இருக்கும். கையெழுத்துனா போய் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறது யாருனாலும் வாங்கலாம். ஒரு சூழல் இருக்குன்னா, ஒரு வேலை இருக்குன்னா களத்துல செய்யணும், புரியுதுங்களா? செய்யணும், அதுக்கு அந்த மாதிரி செய்யணும். அங்க போய் இந்த காரணம் உன் காரணம் எனக்கு, அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? உலகம் மாறணும், இயற்கையா அங்க நடக்கணும், ஞானம் கிடைக்கணும். அப்ப நீ கையெழுத்து போட வைக்கணும், கையெழுத்து போய் வாங்கணும். அதுக்கு நீ நான் கம்ப்யூட்டர் மாறிடுச்சு, எனக்கு படிக்க தெரியல, எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மக்கள் கதை சொல்ற மாதிரி என் கூட இருக்கிறவங்களே சொல்லக்கூடாது. தீவிரமா பணி செய்யணும். நான் சொல்லிட்டேன், சிவபெருமானுடைய கட்டளைன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சிவபெருமான் பாம்பை கழுத்துல சுத்திக்கிட்டு சூலாயத்தை எடுத்துருந்து கனவுல வீட்டுல சொல்லணுமா? ஒரு கமண்டலத்தை வச்சுக்கிட்டு, மகனே இப்படி படுத்து கிடக்கிறாய், போய் ஆன்லைன்ல வெப்சைட்ல போய் உன் பேரையும் மெயில் ஐடியும் பதிவு பண்ணப்பா, நீ என்னப்பா அப்படின்னு சொல்லணுமா? சொன்னா நீங்க அப்படியே பறந்து போய் கையெழுத்து போய் வாங்கிட்டு தருவீங்களா? என்ன தானே விஷயம். நீ கையெழுத்து வாங்கினாலும் வாங்கலனாலும் அந்த பாறை தீர்க்க தரிசியாக அது ஒரு புனிதமான இடமாக அறிவிக்கப்படும், அது வெளியில வரும். அவ்வளவுதான் விஷயம். இயேசுநாதருக்கு எப்படி சிலுவையோ அதே மாதிரி கன்னியாகுமரி பாறையினாலதான் உலகம் ஞானம் அடையும். கன்னியாகுமரியிலிருந்து என்னைக்கு ஒரு சக்தி வெளிப்படுதோ அன்னைக்கு இந்த உலகம் ஞானம் அடையும். இது சத்தியம். அது வெளிப்பட்டுருச்சு, இந்த உலகத்துல ஞானத்துக்கான ஒரு சூழல் பிரகாசமாக ஒலிக்கும். அதை கொண்டாடுறதுக்கு பல பேர் சேருங்க.
பல பேர் அந்த ஞான லிஸ்டுக்குள்ள வாங்கடா அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆளுங்களை கையெழுத்து வாங்குங்கப்பான்னு சொன்னேன். நீனு நின்னுங்கடா, அந்த வரலாறுல போய் இணைஞ்சுக்க. எத்தனையோ யுகங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். புரியுதா? விவேகானந்தர் அறிவிக்க முடியாத செயலை நான் அறிவிக்கிறேன். விவேகானந்தர் அந்த பாறையை பத்தி முழு ரகசியத்தை வெளியிடல. எத்தனையோ துறவி வாழ்ந்தான், எவனும் அந்த கன்னியாகுமரி பாறையை பத்தி விவாதிக்கல. விவாதிச்சிருக்கிறது எங்கேயுமே நீங்க நம்பகத்தன்மையான நிஜமான ஒரு வரலாறை அந்த பாறையை பத்தி யாருக்குமே தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுதான் ரகசியமான இறை ரகசியங்கிறது. அதுதான் சிதம்பர ரகசியம் எப்படியோ அதே மாதிரி சிதம்பர ரகசியத்தை அறியணும்னா அது யாரால அறிய முடியும்னா திருமூலத்தால மட்டும்தான் அறிய முடியும். திருமூலம் நினைத்தால் மட்டும்தான் சிதம்பர ரகசியத்தை அறிய முடியும். சிதம்பரத்துக்கு 400 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு போய் அங்க நடராஜர் காலத்துக்கு நிக்கிறத போய் பார்த்தாப்புல சிதம்பர ரகசியத்தெல்லாம் அறிய முடியாது. திருமூலங்கிறது தலையில இருக்கு. அந்த மூலத்தை உனக்கு இருக்குன்னு தெரியும். அது என்னைக்கு அது உணர்த்தினாதான் உனக்கு சிதம்பர ரகசியம் தெரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த திருமூலத்தால தான் இந்த கன்னியாகுமரி பாறை அதுக்கிட்ட இருக்கிற ரகசியத்தை நம்ம மூலியமா சொல்லி அது வெளிப்படுத்துது. இப்ப இதுல தலையிட்டு இருக்குது யாரு? பதஞ்சலி, வேக்கரபாதர், திருமூலர், நடராஜன், மாணிக்க வாசகர், பார்வதி, இப்படி இருக்கின்ற உயர்ந்த செயல். இதற்குள்ள கர்த்தரோ அல்லாவோ எல்லாம் உள்ளே தான் இருக்கிறாங்க. ஒரு உயர்ந்த சக்தி கொண்ட இடத்துக்குள்ள உயர்ந்த ஆற்றல்கள் அனைவர்களும் வந்து போவாங்க. புரியுதுங்களா? 90 விழுக்காடு பேர் பைபிள்ல வச்சிருக்கிறவங்க, கர்த்தரை வழிபடுறவங்க, அவங்க கர்த்தரை எந்த மாதிரி பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. 90% விழுக்காடு மக்கள்கிட்ட சொல்றேன். ஆனால் என் போல கர்த்தர்கிட்ட தொடர்பு இருக்கிறவங்கள யார் இருப்பானே தெரியாது. எனக்கும் அவருக்கு இருக்கிற தொடர்பு வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு தொடர்பு இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம சிவனை சொல்றோம், மாணிக்க வாசகரை சொல்றோம். ஆனா கர்த்தருக்கும் நமக்கு இப்படி தொடர்புன்னு சொல்றோம் பாருங்க. அலைவரிசைக்கு பேதம் இல்லைங்க. அங்க கடவுளுங்கிற போட்டி இல்லை, பாகுபாடு இல்லை, டிராபிக் ஜாம் இல்லை, சிக்னல் ப்ராப்ளம் இல்லை, நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லை, டேட்டா தீர்ந்துருச்சுங்கிறதுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அங்க வேறையா இருக்கு. அங்க என்னவா இருக்குன்னா மாணிக்க வாசகங்கிறது ஒரு அலைவரிசை, இயேசுநாதர்ங்கிறது ஒரு அலைவரிசை. இந்த உலகம் இந்த காலம் இயேசுநாதரால வழி நடத்தப்படணும்னா அந்த அலைவரிசையால வழி நடத்தப்படுது. அவ்வளவுதான் விஷயம். நம்ம அதை உணர்ந்து தெளிவடைந்து வேலை செய்யும் போது நாம பயனடைவோங்கிறது தான் அதோடைய முக்கியம். அப்ப இந்த விவேகானந்தர் பாறையை பத்தி எவ்வளவு பெரிய, இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய சுதந்திரம், உலகத்துக்கு சுதந்திரம், ஒரு தனி நாட்டுக்கு இல்லை. அப்ப அப்படியாப்பட்ட உன்னதமான ஒரு செயலை சொல்லி அதை உங்க கையிலையும் கொடுத்து நீங்க பாருங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த உலகத்துல எவனாவது ஒருத்தன் ஞானம் அடையும் போதெல்லாம் அதுல நீயும் சம்பந்தப்பட்டிருக்கன்னு அர்த்தம். எவனோ ஒரு சுண்டலுக்கு மிளகா தாளிச்சிட்டு இருக்கான்ல, அவன் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இது அப்படி இப்படிலாம் யோசிக்க கூடாது. நான் பல நாள் சொல்லிட்டேன். நம்ம ஊர்ல நடராஜனையும் திட்டவன் இருக்கிறான், சிவனையும் திட்டவன் இருக்கிறான், பார்வதியை திட்டவன் இருக்கிறான், இயேசுநாத திட்டவன் இருக்கிறான், அல்லாவை திட்டவன் இருக்கிறான். அவங்கெல்லாம் நீங்க எந்த சூழல்ல போய் மாத்தி கொண்டு வருவீங்க? அதெல்லாம் கடந்து போ. ஒரு காலகட்டத்தில் அலைவரிசையில் அவனே மாறப்படுவான். அவங்கிட்ட போய் நின்றுக்கிட்டு நீ தர்க்கம் பண்ணிக்கிட்டு உன் நேரத்தை வீணடிக்காத. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன? அவங்கிட்ட போய் நீ அல்லாவை போய் ப்ரூவ் பண்ணி என்ன நினைக்க போகுது? கர்த்தரை போய் அவன்கிட்ட ஏன் நீ ப்ரூவ் பண்ண நினைக்கிற? புரியுதுங்களா? கர்த்தர் சும்மா ஆணி அடிச்சவர் தானே. ஆனா ஆணி அடிச்சவரை ஏன் உலகம் முழுக்க கும்பிடுறீங்க? நீங்க அதிக உலகம் முழுக்க யாரை கும்பிடுறாங்க? உலகம் முழுக்க யாரை வழிபட்டு இருக்காங்க? அப்ப அந்த அலைவரிசையோட பவர் என்ன? சாதாரண விஷயம் கிடையாது இல்ல. ஒரு நாடு 2 நாடு கிடையாது, எத்தனை கண்ட்ரி? சும்மா நடக்குமா? அப்ப இதுதான் விஷயம்.
அதை உணர்ந்து இதே வேலையை தான் கன்னியாகுமரியும் நடக்கும். பல பேருக்கு தெரியாது, பல நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏதோ நம்மளை சார்ந்து ஒரு குருநாதர் சொல்லிட்டாருன்னு நம்மளை நினைப்பாங்க. அது இல்லை, பின்னாடி பார்க்க தான் போகிறாங்க. ரொம்ப நாள்லாம் கிடையாது. நம்ம இது நடக்குங்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இதை வெளியிடுறோம். கன்னியாகுமரி பாறையால் தான் உலகத்துக்கு சுதந்திரம். அவ்வளோதான். ஓகே தானே? முடிஞ்சு.